ஹாய், டே 48 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11 மூவி தான் பார்த்துருக்கோம். இங்கே விஆர் மாலில் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸோட மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சர்ப்ரைஸுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், டே 48 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச். 365 டேஸுமே ஒரு நாளைக்கு ஒரு மூவிஸ் வந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் இன்றைக்கி 48th டே. அந்த மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா 11. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் தான். ஓப்பனிங்கில் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி, பேங்க் மீன்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் ராபரி ஒன்று நடக்குது. ஸோ அந்த ராபரி நடந்த கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து அந்த ராபரியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மர்மமான முறையில் ஒருத்தர் வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஐடென்டிட்டி கூட தெரியாத அளவுக்கு அவங்கள அழிச்சிட்டு, ஸோ அந்த கொலைகளெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாடிகளை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுடுறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஆஃபீஸர் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ கண்டினியூஸாக இப்படி போயிட்டே இருக்குது. ஹீரோவுக்கு கொடுக்குற கேஸை ஹீரோ முடிச்சுட்டே வராரு. ஸோ பேரலாக இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸரும் அவரால் வந்து எந்த க்ளூவும் எடுக்க முடியாமல் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ஹீரோ கிட்ட வருது. ஸோ இப்போ இந்த ஹீரோ வந்து இப்போ அந்த சீரியல் கில்லரை பிடிச்சாரா, இல்லை அவங்க இறந்தவங்களாம் யாருன்றதை கண்டுபிடிச்சாரா அப்படின்றது தான் இந்த மூவியோட கான்செப்டே. ஸோ இது வந்து ஒரு நார்மல் சீரியல் கில்லர் மூவிக்கான கதை தான். பட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எல்லாமே இது என்ன இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு, இது நமக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த லவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சிங்கே ஆகாது, ரொம்ப வாண்டடாக வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தில் போயிட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து அது ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்டர்வல் அப்போ வந்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணிக்க ஒரு 2 பசங்க பண்ணியிருப்பாங்க, சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதைக்கு வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அவங்க பண்ணுறது வந்து நமக்கே வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த பசங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறுது. ப்ளஸ் வந்து நமக்கு செகண்ட் ஹாஃபில் நடக்கிற எல்லாமே ஒரு விஷயமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்துருப்போம், பட் அதே விஷயம் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ட்விஸ்ட்டு வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. நம்ம அந்த ட்விஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அடுத்த ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து எந்த ஒரு மூவியுமே எடுத்துனா கிளைமேக்ஸ் தான் நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ கிளைமேக்ஸ் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா அந்த மூவி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மூவியா இல்லை பிடிக்காத மூவியான்றது நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ படம் ஃபுல்லாக நம்ம என்ன காமிச்சாலும் கிளைமேக்ஸ் கன்வின்சிங்காக கொடுத்துட்டாலே அந்த மூவி வந்து சக்ஸஸ்ன்ற மாதிரி தான். ஸோ இந்த படத்துலேயே வந்து ரொம்ப கன்வின்சிங்காக ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு மெசேஜுமே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த மெசேஜ். நார்மலாக கேட்ட மாதிரி இல்லாமல் ரொம்ப புதுசான மெசேஜாக ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து த்ரில்லர் நல்லா இருக்குது, சஸ்பென்ஸ் நல்லா இருக்குது, மேக்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இந்த அன்வான்ட் சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோமோ அதை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அவங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டலாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்கள் வந்து நிறைய இந்த மூவியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரில்லர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்பேன்னா கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ப்ரைஸாக நமக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ நம்ம மூவி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்புற டைமில் ஸோ 11 மூவி டீம், ஹீரோ, டேரக்டர், நான் சொன்ன அந்த பசங்க, சைட் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கான டைமும் கிடைச்சிது. ஸோ நம்ம சேனலை பற்றி அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேரக்டர் வந்து நம்மளோட சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். ஸோ நல்லா சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நம்ம இன்னைக்கு 11 மூவி தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம 48th மூவி. ஸோ 11 மூவி டேரக்டர் நம்ம கூட இருக்கார் இப்போது. ஸோ நம்ம சேலஞ்ச் பற்றி அவர்கிட்ட கேட்போம். சார் நம்ம 365 days
365 மூவிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி 48th டேவாக உங்கள் 11 மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களே வந்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். ஹாய் பார்ஜோடி வியூவர்ஸ். ஜஸ்ட் நாங்கள் ஒரு 11 ஷோ போயிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ அங்கே தான் பார்ஜோடியை பார்த்தோம். அப்போ தான் சொன்னாங்க 365 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பெரிய விஷயங்க. நம்ம வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறோன்றதே ஒரு நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது பட்சத்தில் எவ்ரிடே ஒரு மூவி பார்க்கணுன்றது ஒரு சேலஞ்சாக வச்சுட்டு அது 40 டேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க 365 டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றது என்னோட விஷ். கண்டிப்பாக முடிப்பாங்க. ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் தேம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் வாட்சிங் அவர் 11th ஃபிலிம் as a 40th ஃபிலிம் ஆஃப்